அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம ஒரு பட்டினத்தாருடைய பாடலை பார்க்க போறோம். இந்த பாடல் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இந்த உலகில் நீ இப்போது இருப்பது என்பது ஒரு வகை, இதே போன்ற ஒரு வகையில் ஏற்கனவே நீ இருந்திருக்கிறாய். நீ ஏதோ ஒரு உயிரை துடிதுடிக்க கொன்று தின்றிருப்பாய். அதே போல நீ ஒரு உயிராக இருந்து இன்னொரு உயிர் உன்னை தின்றிருக்கும் என்று, இப்படியே இன்ப துன்பங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. எனவே எதுவும் நிலையற்றது என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகிறது. பாடலை பார்ப்போம். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும், அருந்தின மலமாம், புனைந்தன அழுக்காம், உவப்பன வெறுப்பாம், வெறுப்பன உவப்பாம் என்று இவை அனைத்தும் உணர்ந்தனை அன்றியும், பிறந்தன பிறந்தன பிறவிகள் தோறும், கொன்றனை அனைத்தும் அனைத்தும் நினை கொன்றன, தின்றனை அனைத்தும் அனைத்தும் நினை தின்றன, பெற்றன அனைத்தும் அனைத்தும் நினை பெற்றன, ஓம்பினை அனைத்தும் அனைத்தும் நினை ஓம்பின, செல்வத்து களித்தனை தரித்திரத்து அழுங்கினை, கவர்கத்து இருந்தனை நரகில் கிடந்தனை, இருநிலத்து அருந்தினை ஒன்று ஒன்று ஒழியாது உற்றனை அன்றியும், புற்புத குரம்பை துச்சில் ஒதுக்கிடம், என்ன நின்று இயங்கும் இருவினை கூட்டை கல்லினும் வலிதா கருதினை. இந்த பாடலுடைய பொருள், பிறந்த உயிர்கள் யாவும் ஒரு காலத்தில் இறக்கும், இறந்த உயிர்கள் யாவும் மீண்டும் பிறக்கும், தோன்றிய பொருள்கள் ஒரு காலத்தில் மறையும், மறைந்த பொருள்கள் மீண்டும் தோன்றும், பெரிய பொருள்கள் சிறியதாக தெரியும், சிறிய பொருள்கள் பெரியதாக தெரியும், தெரிந்தது எல்லாம் உனக்கு மறக்கும், மறந்தது மீண்டும் நினைவுக்கு வரும், இணைந்த பொருள் பிரியும், பிரிந்த பொருள் இணையும், உண்ட உணவு மலமாகும், உடுத்திய உடை அழுக்காகும், விரும்பிய பொருள் மீது வெறுப்பு ஏற்படும், அந்த வெறுத்த பொருள் மீதே மீண்டும் விருப்பமும் தோன்றும் என்று இவற்றையெல்லாம் அறிந்து கொள் என்கிறார் பட்டினத்தார். இதுவரை எடுத்த பிறவிகளில் நீ பல உயிர்களை கொன்றாய், பிற உயிர்கள் உன்னை கொன்றன. நீ பிற உயிர்களது ஊனை தின்றாய், உனது ஊனை பிற உயிர்கள் தின்றன. நீ பிற உயிர்களை ஈன்றாய், பிற உயிர்கள் உன்னை ஈன்றன. பிற உயிர்களை நீ காப்பாற்றினாய், பிற உயிர்கள் உன்னை காப்பாற்றின. செல்வத்தில் மகிழ்ந்தாய், வறுமையில் வாடினாய். சொர்க்க உலகில் இன்பம் நுகர்ந்தாய், நரக உலகில் துன்பம் துய்த்தாய். நில உலகில் இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையும் அனுபவித்தாய். இவ்வாறு ஒவ்வொன்றிலும் பொருந்தி அவற்றை ஏற்றுக்கொண்டாய். எனவே இன்பமும் துன்பமும் இப்பிறவிலையும் மறுபிறவிலையும் நமக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எனவே பிறவியற்ற நிலை வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய உட்பொருள். பாடலை மீண்டும் பார்ப்போம். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும், அருந்தின மலமாம், புனைந்தன அழுக்காம், உவப்பன வெறுப்பாம், வெறுப்பன உவப்பாம் என்று இவை அனைத்தும் உணர்ந்தனை அன்றியும், பிறந்தன பிறந்தன பிறவிகள் தோறும், கொன்றனை அனைத்தும் அனைத்தும் நினை கொன்றன, தின்றனை அனைத்தும் அனைத்தும் நினை தின்றன, பெற்றன அனைத்தும் அனைத்தும் நினை பெற்றன, ஓம்பினை அனைத்தும் அனைத்தும் நினை ஓம்பின, செல்வத்து களித்தனை தரித்திரத்து அழுங்கினை, கவர்கத்து இருந்தனை நரகில் கிடந்தவை, இன்பமும் துன்பமும் இருநிலத்து அருந்தினை, ஒன்று ஒன்று ஒழியாது உற்றனை அன்றியும், புற்புத குரங்கையின் துச்சில் ஒதுக்கிடம், என்ன நின்று இயங்கும் இருவினை கூட்டை கல்லினும் வலிதா கருதின். ஓம் நம சிவாய. நன்றி.